ஜெபமாலை மாதாவின் வணக்க மாதம். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். மே மாதம், அது ஜெபமாலை அன்னையின் மாதம். இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை அன்னையிடம் செய்ய வேண்டிய ஜெபத்தை நாங்கள் தொடர்ந்து உங்கள் ஆசிர்வாதத்திற்காக தினமும் தவறாமல் பதிவேற்றம் செய்கின்றோம். அஜெபத்தை செய்து அதனோடே கூட உங்கள் எல்லா வேண்டுதலையும் அன்னையின் பாதத்தில் நீங்கள் வைத்து வர இந்த 31 நாள் ஜெபம் முடிந்தவுடன் நிச்சயம் அது ஆசீர்வாதமாக ஈடேறுவதை காண்பீர்கள். நாங்களும் தவறாமல் தினமும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கின்றோம். ஜெபமாலை அன்னையிடம் 29ஆம் நாள் ஜெபம். ஜெபமாலை ராக்கினியே, சம்மனசுகளின் அரசியே, இறைவனுடைய கன்னி மாதாவே, எங்களுடையவும் எங்கள் தந்தையாகிய பாப்பரசருடையவும் விண்ணப்பத்தை செவிசாய்த்து கேட்டு மணுமக்கள் யாவருக்கும் திருச்சபையின் மேல் உண்மையான நேசத்தை தந்தருளும். மற்ற ஆத்துமங்களை விட உம்முடைய பரிசுத்த ஆத்துமம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியால் நிறைய பெற்றிருந்தது. மனுகுலத்தின் பேரால் தேவகுமாரன் மனுகுலத்தோடு மணமுடிக்க சம்மதம் தந்தீர். கிறிஸ்துவின் அவயங்களின் அன்னை நீர். உம்முடைய பரிசுத்த இருதயத்திற்கு எங்கள் தந்தை 12ஆம் பத்திநாதர் மனுகுலம் முழுவதையும் நேர்ந்து கொண்டார். உம்முடைய ஆத்துமமும் சரீரமும் மோட்ச மகிமையின் கதிரை எப்பக்கமும் வீச உம்முடைய திருமகனோடு ஆட்சி செலுத்தும் ஆண்டவளே, மகிமையுள்ள ஞான சரீரத்தின் சிரசினின்று ஞான சரீரத்தின் அவயங்களில் எல்லாம் வரப்பிரசாதம் ஓயாமல் தாராளமாய் வழிந்தோடும்படி உமது திருக்குமாரனை ஒவ்வொரு நிமிஷமும் மன்றாட மறந்து போகாதே அம்மா. செபமாலை ராக்கினியே வாழ்க. ஆமேன். இந்த பக்தி முயற்சி இன்னும் பலரை சென்று அடைய ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை லைக் செய்யவும். மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். நன்றி.